காரைக்கால் அருகே சாலையில் நடந்து சென்ற 3 பெண்களிடமிருந்து கைப்பை மற்றும் செல்போன்களை பறித்துக் கொண்டு தப்பிய சிறுவன் உள்ளிட்ட 2வரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் நகர் பகுதி நிரவி சாலை உள்ளிட்ட வெவ்வேறு இடங்களில் கடந்த 19, 20 ஆகிய தேதிகளில் சாலையில் நடந்து சென்ற பெண்களிடமிருந்து கைப்பை மற்றும் செல்போன்களை பறித்துக் கொண்டு ஒரு சிறுவனுடன் இளைஞர் ஒருவர் 2 சக்கர வாகனத்தில் தப்பிச் செல்வது தொடர்பான காணொலிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியது. இந்த சம்பவங்கள் குறித்து பாதிக்கப்பட்ட பெண்கள் காரைக்கால் நகர காவல் நிலையம் மற்றும் நிரவி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் நிரவி போலீசார் திருப்பட்டினம் பாலத்தின் அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது அவ்வழியே சென்ற 2 சக்கர வாகனம் ஒன்றை தடுத்து நிறுத்தி போலீசார் விசாரணை செய்தனர். வாகனத்தை ஓட்டி வந்த இளைஞர் முன்னுக்கு பின் முரணாக பேசியதால் அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அப்போது வாகனத்தை ஓட்டி வந்த இளைஞரின் பெயர் மகேஷ் என்பதும் இவர் 16 வயது சிறுவனான தனது நண்பருடன் சேர்ந்து சாலையில் தனியாக செல்போனில் பேசியபடி செல்லும் பெண்களை குறிவைத்து செல்போன் மற்றும் பணத்தை பறித்து செல்வது தெரியவந்தது. மேலும் திருப்பட்டினம் பாலம் அருகே சாலையில் சென்ற பெண்ணிடமிருந்து கைப்பை மற்றும் செல்போனை பறித்து சென்றதையும் விசாரணையில் அவர் ஒப்புக்கொண்டார். இதை அடுத்து மகேஷையும் அவரது 16 வயது நண்பரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர்.